சட்டக்கடை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா சிஆர்பி செக்ஷன் 482 குற்றவியல் நடைமுறை சட்டம் செக்ஷன் 482 தான். அது எங்கே பயன்படுத்தப்படும் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் பயன்படுத்துகிறோம். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு குற்றச்சம்பவம் நடக்குது, அந்த ஒரு செயின் பறிப்பினர் செயின் ஸ்நாச்சிங் நடக்குது. அதில் ஒரு 4 பேர் ஈடுபட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் 5வது நபரை சேர்க்கப்பட்டு அவர் மேலே எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கோன்னா எனக்கு அந்த பாதிக்கப்பட்ட நபர் எனக்கும் அந்த குற்றச்சம்பவத்துக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. இருந்தாலும் என்னை போலீஸ்காரங்க என்னோட பேரை இணைச்சு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. அதனால என்னோட பேரை எஃப்ஐஆர்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு உயர்நீதிமன்றம் பெட்டிஷன் போட்டு உங்களுக்கு உண்டான நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளலாம். மாறாக நீங்கள் அந்த செயின் ஸ்நாச்சிங்கில் ஈடுபடுறீங்க அப்படின்ற ஒரு எவிடன்ஸ், அதாவது ஒரு வீடியோ எவிடன்ஸே கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த பொய்யான தகவலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான நிவாரணம் கிடைக்காது, மறுக்கப்படும். ஏன்னா அந்த தவறை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. நன்றி, வணக்கம்.